ஆ, வணக்கம் பவித்ரா. அதாவது அரபிக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள வளிமண்டல சுழற்சி காரணமாக நெல்லை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களை நேற்று இரவு, அதாவது இந்த அதிகாலை முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையால் நெல்லை மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியாக மழை நீடித்து வருவதால் மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதாலும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக மலைப்பகுதியில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று இரவு முதல் மழை பெய்து வருவதால் பாபநாசம், மணிமுத்தாறு, செருளாறு போன்ற மாவட்டத்தினுடைய பிரதான அணைகள் நீர்வரத்து அதிகமாகி அணைகளினுடைய நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. அதாவது 85% ஆன பாபநாசத்தினுடைய அணை நிரம்பி வழிந்த நிலையில் இன்று மாலைக்குள் முழுவதுமாக நிரம்பி வழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த அதிகாலை 3000 கனஅடி மட்டும் நீர்வரத்தை பொறுத்து 3000 அடி திறந்து விட்ட காமராஜரில் நீர் திறப்பதாக கூறி தற்போது தொடர் மழையின் காரணமாக இன்று மாலைக்குள் 40,000 கனஅடி வரை நீர் திறந்து விடப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். மேலும் மணிமுத்தாறு அணைக்கு நீர்வரத்து 17,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இவர் மாவட்டம் முழுக்க அனைத்து அணைகளிலும் விரைவாக முழுமையாக நிரம்பி வழியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த தொடர் மழையின் காரணமாக மாவட்டம் பிற்பகல் இந்த தொடர் மழையின் காரணமாக நெல்லை மாநகர ஆயுதப்படை காவலர்கள் மீட்பு உபகரணங்கள் கொண்டு 10 பேர் கொண்ட குழு 2 குழு தயார் நிலையில் மாநகர பகுதியில் இருக்கின்றனர். அதே போல தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 100 பேர் அடங்கிய 4 குழுக்கள் நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களுக்கு வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது பவித்ரா.